பாட்டில் ஃபெட் பேபி, அதாவது ஃபீடிங் பாட்டிலில் பால் எடுத்துட்டு இருக்கிற பேபிக்கு டைரெக்டாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ண முடியுமா? நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஒர்க் ஆகலை. குழந்தை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அழுகுறாங்க. கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படி ட்ரெயின் பண்ணுறது குழந்தைய பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிக்கிறதுக்கு? அவங்க ஆல்ரெடி பாட்டிலுக்கு பழகிட்டாங்கன்னா இந்த கமெண்ட் அடிக்கடி வர்ற ஒரு கமெண்ட். அண்ட் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை, பீடியாட்ரிஷியன் இல்லை. இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் நான் என்னோட பசங்க சின்ன குழந்தைங்களா இருக்கிற ஸ்டேஜஸில் அண்ட் அதுக்கப்புறமா படித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஃபஸ்ட்டு இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இல்லை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இதுக்கான சொல்யூஷன் என்ன, இல்லை நம்ம என்ன மெத்தட்ஸில் இதை ஓவர் கம் பண்ணி அந்த இஷ்யூவை நம்ம இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராப்ளம் என்ன இங்கேன்னா, ஒரு பாட்டில் ஃபெட் பேபி அந்த பாட்டிலை வாயில் வச்ச உடனே, அதாவது பாட்டிலை டில்ட் பண்ண உடனே, பாட்டிலில் சக் பண்ண ஆரம்பிக்கும் போதே உடனேயே அவங்களுக்கு மில்க் கிடைக்க ஆரம்பிக்குது. அவங்க கஷ்டப்பட்டு அந்த மில்கை ட்ரா பண்ண வேண்டிய வேலை கிடையாது, அது இன்ஸ்டண்ட்டாக நடந்துடுது. ஸோ பாட்டில் வாயில் வச்சு சக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சக்கில் இருந்து அவங்களுக்கு அந்த மில்க் கிடைக்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் பிரெஸ்ட்ஸில் அப்படி கிடையாது. பிரெஸ்ட்ஸில் டைரெக்டாக ஒரு குழந்தை ஃபீட் பண்ணிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, முதல்ல அந்த லேட்ச் கரெக்டாக இருக்கணும். ஸோ குழந்தையோட அந்த லிப்ஸ் அவங்களோட மவுத் பிரெஸ்ட்ஸில் கரெக்டாக லேட்ச் ஆகணும். அப்போ ஒரு கேப் இல்லாமல் ஒரு கரெக்டான சக்ஷன் ஃபார்ம் ஆகும். அந்த சக்ஷன் ஃபார்ம் ஆகி குழந்தை அவங்களோட மவுத்தை மூவ் பண்ணும்போது, அவங்க சக் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு உங்கள் பிரெஸ்ட்ஸ் ஸ்டிம்யூலேட் ஆகும். ஸ்டிம்யூலேட் ஆகி கொஞ்ச நேரம் கழித்து தான் லெட் டவுன் அப்படிங்கிறது நடக்கும். அந்த லெட் டவுன் நடக்கும்போது தான் மில்க் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இந்த லெட் டவுன் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்லேருந்து ஃபியூ மினிட்ஸ் ஆகலாம். ஒரு நியூ மம்க்கு ஒரு 30 செகண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 2 நிமிஷம் வரைக்கும் கூட ஆகலாம் அந்த லெட் டவுன் ஆகி அந்த மில்க் ஃப்ளோ ஆகிறதுக்கு. பாட்டில் ஃபீட் பண்ண ஒரு குழந்தை, இது வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாத ஒரு குழந்தை பிரெஸ்ட் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது இதுதான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது குழந்தைக்கு. என்ன ஆகுதுன்னா, அவங்க பசியில் எழுந்து நர்ஸ் பண்ண ரெடியாக இருக்கும்போது, ஃபீட் எடுத்துக்க ரெடியாக இருக்கும்போது, நீங்கள் குழந்தைய பிரெஸ்ட்டில் வச்சு ஃபீட் பண்ண ட்ரை பண்ணும்போது குழந்தை சக் பண்ணி பார்க்கும்போது பால் உடனே வராது. அண்ட் அப்போ என்ன ஆகும்னா, அவங்க ரொம்ப பசியில் இருக்கிற காரணத்தினால பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஃபியூ செகண்ட் சக் பண்ணி பார்த்துட்டு பால் வரலான்னொடனே அவங்க இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாங்க. பிகாஸ் அவங்க இந்த மெக்கானிசம்க்கு பழகலை. ஸ்டார்டிங்கில் இருந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ண ஒரு பேபி பிரெஸ்ட் ஃபீடிங் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆன அப்புறமா நீங்கள் பாட்டில் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரெண்டையுமே பற்றி நல்லா தெரியும். அண்ட் ரெண்டையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க கற்றுக்குவாங்க. அவங்க நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அவைலபிளாக இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக அவங்க கிட்ட பிரெஸ்ட் ஃபீடும் பண்ணிக்குவாங்க. அப்புறம் வேறு யாராவது பாட்டில் ஃபீட் பண்ணால் அதையும் எடுத்துக்குவாங்க. அதனால தான் சப்போஸ் நீங்கள் காம்பினேஷன் ஃபீடிங் பண்ணணும், இல்லைனா நீங்கள் பம்ப் பண்ணி பாட்டில்லையும் கொடுக்கறது அண்ட் டைரெக்டாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது ரெண்டும் பண்ணணுன்ற ஒரு பிளானில் இருக்கீங்கன்னா, முதல்ல பிரெஸ்ட் ஃபீடிங்கை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுங்க, நல்லா பழக்கிடுங்க குழந்தைக்கு. அதுக்கு அப்புறமா நீங்கள் பம்ப் பண்ணி பாட்டிலில் கொடுக்கலாம், இல்லை ஃபார்முலா ஃபீடிங் பாட்டிலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நிப்பிள் கன்ஃபியூஷனுங்கிறது வந்துடுச்சு அவங்களுக்கு. அண்ட் அவங்க அந்த பாட்டிலுக்கு நல்லா பழகிட்டாங்க அப்படின்னா இந்த பிரெஸ்ட்ஸில் பால் எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்காது, பிரெஸ்ட்ஸில் ஃபீட் பண்ணிக்கிறதுக்கு. நீங்கள் வேறு யாரும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குழந்தை லேட்ச் ஆன உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப குவிக்காக அவங்க மவுத்தை மூவ் பண்ணுவாங்க, குவிக்காக சக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா பால் வர ஆரம்பிக்கலை. பட் ஒன்ஸ் அந்த லெட் டவுன்
நடக்கும்போது. அந்த லெட் டவுன் வந்து சில மம்ஸ்க்கு ஃபீல் பண்ண முடியும். எஸ்பெஷலி செகண்ட் பேபிக்கு அப்புறம்லாம் நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த யூட்ரஸ் கிராம்ப் ஆகிற மாதிரி இருக்கும், பிரெஸ்ட் எல்லாம் வந்து டைட் ஆகி விடுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு குத்துற மாதிரி கூட இருக்கும், பெயின்ஃபுல்லாக கூட இருக்கும் லெட் டவுன். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அந்த மில்க் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது அந்த லெட் டவுன் போது தான். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு சில செகண்ட்ஸில் இருந்து ஒரு சில மினிட்ஸ் ஆகலாம், அப் டு 2 மினிட்ஸ் கூட ஆகலாம் லெட் டவுன் நடக்கிறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த மில்க் வர ஆரம்பித்தோடனே அந்த வாயை ரொம்ப குவிக்காக மூவ் பண்ணிட்டு இருந்த குழந்தை ஸ்லோ ரிதமிக் மூவ்மெண்ட்ஸில் அந்த சக் அண்ட் ஸ்வாலோ அப்படின்வாங்க. ஸோ அந்த மில்கை சக் பண்ணுவாங்க ஸ்லோவாக, அண்ட் அதுக்கப்புறம் முழுங்குவாங்க, அப்புறம் சக் பண்ணுவாங்க முழுங்குவாங்க. ஸோ ஒரு ரொம்ப ஸ்லோ ரிதமிக் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் குழந்தையோட சக்கிங் அண்ட் ஸ்வாலோயிங்கில். ஆனால் அந்த லெட் டவுனுக்கு முன்னாடி வேக வேகமாக அவங்க சக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா அப்போ பால் வர ஆரம்பிக்கல பேசிக்காக. ஓகே, இப்போது ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துட்டோம். சொல்யூஷன் என்ன? ஒரு குழந்தைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைனால ஒரு சில காரணங்களால் நீங்கள் வந்து பாட்டில் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அண்ட் இப்போ வந்து நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, டைரெக்டாக பிரெஸ்ட்ஸில் ஃபீட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, பம்ப் பண்ணி பாட்டிலில் கொடுக்கறதுக்கு பதிலாக. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, முதல் விஷயம் என்னன்னா, ரைட் ஃப்ரம் த பிகினிங், அதாவது நீங்கள் பாட்டில் கொடுக்க ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ஏஜ் அப்ராப்ரியேட் கரெக்டான நிப்பிள் வந்து யூஸ் பண்ணணும். நிப்பிள்ஸோட ஃப்ளோவை பொறுத்து அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரீமெச்சூர் பேபி 0 to 3 months, 3 to 6 months, 6 to 9 months, 9 to 12 months, 1+. ஸோ இது மாதிரி அது ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளோ வந்து அந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி கரெக்டான ஏஜ் அப்ராப்ரியேட் நிப்பிள்ஸ் வாங்கி ஃபீடிங் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். இஃப் யூ ஹாவ் டு பாட்டில் ஃபீட், முதல்ல வந்து பாட்டில் ஃபீட் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்குன்னா அதை வந்து முக்கியமாக கவனித்து பார்த்துக்கோங்க. ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னா, குழந்தைக்கு ரொம்ப பசி வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் குழந்தைய எடுத்து ஃபீட் பண்ண ஆரம்பிக்கணும். எப்போ ஒரு தூங்குற குழந்தை முழிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ வந்து இட்ஸ் ஆல்ரெடி வெரி லேட்டுங்கிறாங்க. ஸோ குழந்தைக்கு பசி வந்து அந்த பசினால் எழுந்து குழந்தை வந்து அழ ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு நல்ல பீக் பசியில் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த டைமில் அவங்களுக்கு பொறுமை இருக்காது சும்மாவே. ஸோ நீங்கள் அந்த பாட்டிலில் மேக் பண்ணி வாயில் வைக்கிறதுக்குள்ளே கற்றுன்னு கத்த ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைய நீங்கள் திரும்ப புதுசாக வந்து பிரெஸ்ட்டில் லாச் பண்ண ட்ரை பண்ணும்போது அது வந்து ஒர்க் பண்ண போகிறதே கிடையாது. அதனால் குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கும்போதே ஒன்றுனா நீங்கள் டைம் பார்த்து, ஓகே ஒன்ஸ் எவ்ரி 2 hours ஃபீட் பண்ணணும் அப்படின்னா 1.5 மணி நேரம் கழிச்சு இல்லை 1.25 மணி நேரம் ஆகும்போதே நீங்கள் வந்து குழந்தை தூங்கிட்டு இருந்தாலும் எடுத்து நீங்கள் மெதுவாக லாச் பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் நிப்பிளில் வாய்க்கிட்ட டீஸ் பண்ணி அவங்க வாயை நல்லா திறக்கும்போது டக்குன்னு லாச் பண்ணி அவங்கள சக் பண்ண விடலாம். அது வந்து பிரெஸ்ட்டை ஸ்டிம்யூலேட் பண்ணும், அண்ட் தட் வே மில்க் லெட் டவுன் வரும்போது அவங்க குடிச்சுக்குவாங்க. ஸோ டைம் பார்த்து பண்ணுறது ஒன்று. இன்னொரு மெத்தட் என்னன்னா, குழந்தையோட கியூஸ் வாட்ச் பண்ணுறது. ஸோ அவங்க வந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க, அப்படியே நகராமல் தூங்கிட்டு இருக்கிற குழந்தை வந்து கண்ணு வந்து ஐ மூவ்மெண்ட் இருக்குது, உதட்ட சப்புறாங்க, கொஞ்சம் கை காலெல்லாம் அசைக்கிறாங்க, கொஞ்சம் எழுந்துக்க போகிற மாதிரி தெரியுது அவங்கள பார்த்தா அப்படின்னா அது ஒரு க்ளூ, ரைட்? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழிச்சிடுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி க்ளூஸ் பார்த்தும் கூட நீங்கள் அவங்கள ஜென்டிலாக அப்படியே எடுத்து ஸ்வாடலோட அப்படியே அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வந்து அவங்கள லாச் பண்ணி ஃபீட் பண்ண ட்ரை பண்ணலாம். சும்மாவே கம்ஃபர்ட்டுக்கும் நீங்கள் வந்து குழந்தைய சக் பண்ண விடணும் பிரெஸ்ட்டில். ஃபீடிங்ஸ்க்கு நடுவில் இல்லை பாட்டில் ஃபீடிங்க்கு அப்புறம் இல்லைனா இந்த மாதிரி ஹங்கர் க்யூஸ் பார்த்து டைம் பார்த்து ஃபீடிங் டைமுக்கு ஒரு 15-20 நிமிஷம் முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் டைம் பார்த்து முடியும் போதெல்லாம் வந்து குழந்தைய பிரெஸ்ட்ஸில் லாச் பண்ணி சக் பண்ண விடணும். அது பசி தீர்க்கிறதுக்கு இல்லைனாலும் இனிஷியலாக உங்களுக்கு வந்து மில்க் வர்றதுக்கும் அந்த மில்கோட சப்ளையை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அந்த பிரெஸ்ட் ஸ்டிம்யூலேட் ஆகிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இட்ஸ் பெஸ்ட் வென் பம்பை விட குழந்தை வந்து டைரெக்டாக பிரெஸ்ட்ஸில் லாச் ஆகி ஸ்டிம்யூலேட் பண்ணும்போது அது பெட்டராக ஒர்க் பண்ணும். ஒன்ஸ் மில்க் வர ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு
அண்ட் நீங்கள் வந்து அந்த ஃபீடிங்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நடுவில் திரும்ப திரும்ப உங்களோட பிரெஸ்ட்ஸை ஸ்டிம்யூலேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு அப்புறம். பிகாஸ் அப்போ தான் அந்த ஸ்டிம்யூலேஷன் இருக்கும்போது தான் உங்களுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் மில்க் சப்ளையும் உங்களுக்கு நல்லா பில்ட் ஆகும். ஒரு க்ரோத் ஸ்பர்ட்டில் இருக்கிற காரணங்களால் இன்கேஸ் அவங்க வந்து கொஞ்சம் ஏர்லியராக முழிச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் நீங்கள் வந்து மில்க் வந்து பம்ப் பண்ணி அதே மாதிரி அந்த ஏஜ் அப்ராப்ரியேட் நிப்பிள் போட்டு பாட்டிலில் கொடுத்துடலாம். அண்ட் ஃபீடிங் முடிச்சிட்டப்புறம் நீங்கள் வந்து குழந்தைய சக் பண்ண விடலாம் கொஞ்சம் நேரம் பிரெஸ்ட்ஸில். அதே மாதிரி அந்த பம்பிங்கும் கூட உங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் சப்ளையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் ஃபீடிங் செஷன்ஸ்க்கு நடுவில் பம்பும் பண்ணிக்கலாம். மில்க் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேலேயும் லிங்காக கொடுக்குறேன். நிறையா வீடியோஸ் நான் பார்க்குறேன் யூடியூப்பில் சேயிங் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க மில்க் இன்க்ரீஸ் ஆகிடும், இந்த மாதிரி பாலில் இதை போட்டு குடிங்க மில்க் இன்க்ரீஸ் ஆகும். பேசிக்காக என்ன விஷயம்னா இங்கே கான்செப்ட் என்னன்னா எவ்வளோக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சப்ளை நடக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் என்ன குடித்தாலும் குழந்தை வந்து அந்த மில்கை ட்ரா பண்ணணும். அந்த மில்க் வந்து ரிமூவ் ஆகலை பிரெஸ்ட்ஸில் இருந்துன்னா புதுசாக மில்க் மேக் ஆகாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மில்க் வந்து பிரெஸ்ட்ஸ்லேருந்து ரிமூவ் ஆகுதோ, அது குழந்தை எடுத்துக்கிறதா இருக்கலாம் டைரெக்ட்லி, இல்லை நீங்கள் பம்ப் பண்ணுறதா இருக்கலாம். பட் எவ்வளோக்கு எவ்வளோ மில்க் வந்து ரிமூவ் ஆகுதோ பிரெஸ்ட்ஸ்லேருந்து அவ்வளோக்கு அவ்வளோ மில்க் வந்து புதுசாக ஃபார்ம் ஆகும். மில்க் ரிமூவ் ஆகலை பிரெஸ்ட்லேருந்துன்னா மில்க் புதுசாக ஃபார்ம் ஆகாது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இன் ஆல் ஆஃப் திஸ் என்னன்னா குழந்தை பழகுற வரைக்கும் குழந்தை ரெகுலராக அடிக்கடி டைரெக்டாக பிரெஸ்ட்ஸில் லேட்ச் ஆகி ஃபீட் பண்ணிக்கிற வரைக்கும் உங்கள் மில்க் சப்ளையை மெயின்டைன் பண்ணணும். ஸோ உங்களோட மில்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கணும் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். அப்போ தான் பேபி வந்து எப்போ ஃபீட் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்களோ அப்போ மில்க்கும் வந்து ரெடியாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க. இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ராசஸ் கிடையாது. பொதுவாகவே பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஒரு நேச்சுரல் விஷயம்னாலும் அதில் குழந்தைக்கும் ஒரு லேர்னிங் இருக்குது, மம்க்கும் ஒரு லேர்னிங் இருக்குது. அண்ட் அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுல நிறைய சேலஞ்சஸ் தாண்டி ஒரு 2-3 வாரம் ஆகிடும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி பாட்டில் ஃபீடான ஒரு பேபியை நீங்கள் வந்து பிரெஸ்ட்டில் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பொறுமை வேணும் அண்ட் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் திரும்ப 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 எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைய வந்து பிரெஸ்ட்ஸில் வந்து லேட்ச் பண்ணவும் ஸ்டிம்யூலேட் பண்ணவும் முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ குழந்தையும் பிரெஸ்ட்டில் லேட்ச் ஆகவும் சக் பண்ணவும் ஃபீட் பண்ணவும் கற்றுக்குவாங்க. அண்ட் அது உங்களுக்கும் அது ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். அண்ட் எவென்ச்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த பாட்டிலில் இருந்து பிரெஸ்ட்ஸில் நிறையா ஃபீட் பண்ணிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாட்டிலில் வந்து ஒரு ஆப்ஷனல் ஆர் அக்கேஷனல் திங்காக வச்சுட்டு மெயினாக பிரெஸ்ட்ஸில் ஃபீட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கோட கம்ஃபர்ட்டுக்கு வந்து அவங்க பழகிடுவாங்க. ஸோ ஈவன் இஃப் யுவர் சைல்டு உங்களோட குழந்தை வந்து பிரெஸ்ட்ஸில் இன்னும் சரியாக ஃபீட் பண்ணிக்கவே ஆரம்பிக்கலைன்னா கூட நீங்கள் வந்து சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் குழந்தைய கம்ஃபர்ட்டுக்கு பிரெஸ்ட்ஸில் சக் பண்ண விடுங்க. அது குழந்தைக்கு கம்ஃபர்ட் அண்ட் உங்களுக்கு ஸ்டிம்யூலேஷன் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுங்கள், இது கண்டிப்பாக பாசிபிள். ஸோ இது உங்களோட எஃபர்ட்டில் தான் எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ சக்ஸஸ்க்கான சான்சஸ் அந்த அளவுக்கு அதிகம். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டேக் கேர்.